நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. திரவியம்னா செல்வம். பணத்தையும் அந்த செல்வத்தையும் நாடு கடந்து போயாவது சம்பாதிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி தேடாமல் அலையாமல் உங்களை தேடி வரும் திரவியம், அதுவும் குபேர திரவியம். ஸோ யாருக்கு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் இந்த 2025 அப்படிப்பட்ட ஒரு யோகம், ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க போகுது. அந்த நேரத்துல நீங்க விழிப்புணர்வோடு இருந்தால் நிச்சயம் நீங்கள் உச்சம் தொடுவது உறுதி. ஸோ அதை பற்றி டீட்டெயிலா விரிவா விளக்கமா பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே கும்பராசியில பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர நிவர்த்தி வளங்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, 2024 வருடம் உங்களுடைய ராசிநாதன் சனிவான் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருந்தார். சோ அதனால் நினைத்த காரியம், பல காரியங்களை செய்வதற்குண்டான முயற்சியில நீங்க ஈடுபட்டு இருப்பீங்க. ஆனா இரக்கம், அன்பு, பாசம் இதற்காக பல காரியத்தில் பல நபரிடம் உங்களுடைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பை விட்டு கொடுத்திருப்பீர்கள். விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை என்று சொல்லுவாருங்க. ஆனா 2024 பல விஷயங்களை மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்ததுனாலதான் உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சரிவை அடைந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் இந்த சனிவான் இந்த 2025 தொடக்கத்திலேயே பேர்ச்சி அடைகிறார். கும்பத்தை விட்டுட்டு விலகி மீன ராசிக்கு அடி எடுத்து வைக்கிறாரு. 1ஆம் வீட்டை விட்டு விலகி 2ஆம் வீட்டுக்கு போறாரு. 2ஆம் வீடுன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். தனச்சனியாக இந்த சனிவான் உங்களுக்கு இருக்க போகிறார். மேலும் உங்களுடைய கும்பத்துக்கு 12ஆம் வீடு மகரம். 12ஆம் வீடுங்கிறது விரயஸ்தானம். அப்போ ஏற்கனவே எந்த ஒரு விஷயத்தில் முதலீடு நீங்க பண்ணிருக்கீங்களோ, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களோ, அந்த விஷயம் உங்களுக்கு லாபமாக ஒரு வருமானமாக இந்த 2025 கிடைக்க போகிறது. அதனால்தான் சொன்னேன், தேடி வரும் குபேர திரவியம். உங்களை தேடி வரப்போது செல்வமும் பணமும். காரணம், நீங்க ஏற்கனவே பண்ண முதலீடு. அதே போல ஒரு இடமாற்றம், ஒரு வேலைக்கு உண்டான இடமாற்றத்துக்கு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருப்பீங்க, அல்லது வேலை வாய்ப்புக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சிக்கு தேர்வு எழுதியிருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், நல்ல செய்தி கண்டிப்பா இந்த 2025 கிடைக்கும். இதற்கு அடுத்து மிக முக்கியமா இந்த சொந்த வீடு கட்டணும்ன்ற ஒரு முயற்சி அதை ஆரம்பிச்சிருப்பீங்க 2024. அப்படி ஆரம்பிக்கவில்லை என்றாலும் இந்த 2025 நிச்சயம் அதற்குண்டான மூலதனமும் பணம் பொருளும் உங்களை தேடி வரும். சோ கடனாகவோ அல்லது வேறு அரசாங்கத்தின் மூலமாகவோ அந்த சொந்த வீட்டினுடைய கனவு நினைவாகக்கூடிய தருணம் இந்த 2025. காரணம், 2ல சனிவான் வந்து அமர்றதுனால. எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் சனி பகவானால் தடுக்க முடியும். ஆனால் சனி கொடுத்தால் எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது. தனச்சனியாக இருக்கக்கூடிய சனி கண்டிப்பா உங்களுக்கு தனத்தையும் பணத்தையும் கொடுத்தே தீர்வார். ஆனா அதற்குண்டான வேலையையும் உழைப்பையும் முயற்சியும் ஆல்ரெடி நீங்க பண்ணிருப்பீங்க. சோ அப்படி பண்ணின அந்த முயற்சிகள்ல தடை இருக்கு, பெண்டிங் இருக்கு, இன்னும் வர வேண்டிய பணம் வரல. அந்த பணத்தை நீங்க எதிர்பார்த்துட்டீங்கன்னா 2025 எதிர்பார்த்த பணம், பங்கு, ஷேர், வேலை நிச்சயம் கிடைக்கும். இதுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்போ குடும்பஸ்தானம் இந்த 2ஆம் வீடு. அப்போ குடும்பச்சனியாகவும் இருக்கிறார். அப்போ சனி பகவான் இருக்கின்ற இடத்தை விருத்தி பண்ணிடுவார். அப்போ கண்டிப்பா குடும்ப வரவு கண்டிப்பா கிடைக்க போகுது. குடும்பத்துல ஒரு வாரிசு கிடைக்க போகிறது, அல்லது திருமணம் நடந்து குடும்பத்துல புதிய ஒரு உறவு உள்ள நுழைய போகுது. அதற்கு வாய்ப்பு அதிகம். இன்னொரு பக்கம் வாக்கு சனி. கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். ஆனால் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. தவறான வார்த்தைகள், கோபத்துல விடக்கூடிய வார்த்தைகளால சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதுல 2025 விழிப்புணர்வோடு நீங்க இருந்துங்க. இதற்கு அடுத்தபடியா இந்த 2ஆம் இடம் மீனத்துல இருந்த ராகு பேச்சு அடைஞ்சு உங்களுடைய கும்பராசிக்கு வந்துடுறாரு. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படி ராகு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உள்ள நுழைகிறாரு. அப்போ நல்ல வழி கெட்ட வழி, நல்ல வேலை கெட்ட வேலை, நல்ல தொழில் கெட்ட தொழில், இப்படி எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் உங்க கைக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கணும்னு ராகு முடிவு பண்ணிட்டாரு இந்த 2025. அதுக்கு பக்கபலமா சனியும், இன்னொரு பக்கம் கும்பத்திற்கு 5ஆம் இடமான மிதுனத்துல இந்த குரு பகவான் இந்த 2025 மே கவர் பேரிச்சு அடைஞ்சு போயிருவாரு. சோ 5ல குரு பகவான் அமர்ந்துடுறாங்க. சோ ஆக மொத்தம் தடுப்பதை விட கிரகங்கள் கொடுப்பதுதான் அதிகம் இந்த 2025. அப்போ கண்டிப்பா அரசியல், சினிமா, செய்தி ஊடகங்கள் வாய்ப்பு, கமிஷன் அடிப்படையில ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரம் பார்க்கறது, அல்லது பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்றது, பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தொழில்ல ஷேர் ஒரு கமிஷன்
பெரிய அளவு ஒரு வியாபாரம், ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம் முடிச்சு, ஒரு டீலிங்கை முடிச்சு கை நிறைய காசு வேணும் பார்ப்பீங்க. அதுல எந்த சந்தேகம் இல்லை. கார்மெண்ட்ஸ் தொழில் மற்றும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழிலோ வேலையோ உங்களுக்கு புதிய ஒப்பந்தம், கான்ட்ராக்டை பெற்றுக் கொடுக்கும். ஸோ இதுல எல்லாம் ராகுபான் உங்களுக்கு சாதகமா இருப்பாரு. போக்குவரத்து, டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இது போக ஃபைனான்ஸ் தொழில் பண்றீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு லாபங்கள் இருக்குங்க. சரிங்களா? அதே போல கத்தி, கண்டிப்பா ஆயுதம் எடுத்து செய்யக்கூடிய வேலை தொழில், அது மருத்துவமா இருக்கலாம், அல்லது டெய்லரிங்கா இருக்கலாம், அல்லது ஹேர் அந்த பியூட்டி பார்லரா இருக்கலாம். ஸோ இப்படி கத்தி ஆயுதம் எடுத்து செய்யக்கூடிய வேலை தொழில், அந்த தொழில் மூலமாக கை நிறைய காசு பணம் கிடைக்கும். ஸோ அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதற்கு அடுத்தபடியா இந்த கேது பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு 8ஆம் இட கன்னியில் இருக்கிறவர் 7ஆம் இட சிம்மத்துக்கு அடி எடுத்து வைக்கிறாரு. 7ஆம் வீடு சிம்மம், அதற்கு அதிபதி சூரியன். அப்ப 2025 கும்பராசிக்காரங்களுக்கு அரசாங்க வழியில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனை குறையும், அல்லது அரசாங்க வேலை பார்ப்பவர்கள் மூலமாக அல்லது அரசியல்வாதிகள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கோ உங்களுடைய காரியத்திற்கோ அவங்க ஒரு முட்டுக்கட்டையா தடையா இருக்கிறாங்கன்னா அந்த தடை உடையும். ஆனா இந்த 7ல கேது வந்தா வாழ்க்கை துணை, நண்பர்கள், முக்கியமான உறவுகள் அவங்களுடைய உடல்நிலையில கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா அவங்களுக்கு உடல்நோய் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒரு வேலை இல்ல ஒரு தொழில், பெரிய இடத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷன், ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சு, அல்லது ஒரு ராணுவத்துல வேலை கிடைக்கிறது, அல்லது வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது, இப்படி ஏதேனும் ஒரு காரணத்தை ரீதியாக, அதாவது நல்ல காரணம் தான், அது வந்து கெட்ட காரணம் கிடையாது, நல்ல ஒரு காரண ரீதியாக வாழ்க்கை துணையும் அல்லது உறவுகளை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அல்லது பயணம் அதிகமான முறையில் இருக்கும். இந்த 2025 வீட்டுல இருக்கிறத விட வெளியில இருக்கக்கூடிய பயணம் அப்படின்றது உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா அந்த பயணம் நான் முதல்லயே சொன்ன மாதிரி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னேன் இல்லையா? சோ அந்த அர்த்தத்தில் உள்ள பயணமுள்ள பயணமாகத்தான் அது இருக்கும், பலனுள்ள பயணமா இருக்கும். அதனால நீங்க தயங்கவே வேண்டாம். அந்த பயணத்தால் பணமும் உண்டு, பலனும் உண்டு. சோ இப்படிப்பட்ட நேரத்துல இந்த குரு பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு 4ஆம் ரிஷபத்துல அர்த்தாஷ்டம குருவா இருந்தவர், அவரும் பேர் 5ஆம் வீட்டுக்கு போறாரு. அந்த குருவுடைய பார்வை, அதாவது மிதுனராசியில் இருக்கக்கூடிய குருவுடைய 9ஆம் பார்வை உங்களுக்கு கிடைக்குது. அதனால எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து இறங்கலாம். தலைக்கு வந்தது தலைப்பையோட போச்சுன்ற மாதிரி பல காரியத்தில், முக்கியமா மானம், கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தப்பிப்பீர்கள். பணம் சம்பந்தமான, கடன் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து நூலில் நீங்கள் தப்பிப்பது உறுதி. சோ அடமானத்துல ஒரு நகை போக வேண்டியது இருக்குது, அது மூழ்கிறோம், அல்லது வீடு ஒரு லோனுக்கு போறது மூழ்கிறோம் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இருக்கும். ஆனா 2025 எதிர்பாராத ஒரு திருப்பங்கள், அந்த திருப்பத்தின் ரீதியாக அந்த போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதே போலதான் வேலை தொழிலும் போயிடும், நமக்கு வேலை இதோட முடிஞ்சு, அல்லது தொழில் நமக்கு இதோட முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிற தருணத்துல 2025 முற்றுப்புள்ளி வைக்காமல் கூட எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளி வச்சு தொடரும் என தொடர்ந்து இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் தொடர வைக்க போகுது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சோ எப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான், ஏன்னா தனக்காரன் 5ல் இருக்கிறார். சோ காதல், பிள்ளைகள் மற்றும் திருமணம் போன்ற சுபகாரியம் தங்குதடி நடக்கும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை செய்வீங்க. சோ அதே போல அரச மரத்தோடு இருக்கக்கூடிய விநாயகர், அந்த விநாயகருடைய வழிபாடை தவறாம நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பா வியாழக்கிழமை அல்ல சங்கடகர சதுர்த்தி. இல்லைங்க எங்க ஊர்ல அரச மரம்லாம் இல்லைங்க, விநாயகர் தனியா தாங்க இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா கண்டிப்பா சங்கடகர சதுர்த்தி என்று வெள்ளையருக்கன் பூமாலை அந்த விநாயகருக்கு சாட்சி வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. 2025 நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். அதுல இருந்து மாற்று கருத்தம் இல்ல, வணங்கிங்க, வாழ்க்கையை மாத்திக்கங்க. சோ நல்ல நாம் இன்றைய பதில் கும்பராசியில் வந்தக்கூடிய பலனை பற்றி பார்த்தது. நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சேர்ச்சியுங்கள். இதுவரை நம்மளே சில சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ராசில் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.